இந்த படத்தோட கதை என்னன்னா, மதுரையில பாரம்பரியமா கடா முட்டுச்சண்டை நடத்திட்டு வரவர் தான் ஐயா. அந்த கடா சண்டையில தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரவர் தான் கேமரா கார்த்தி, படத்தோட வில்லன். மீன் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணாலும் கடா சண்டையில ஜெயிக்கிறது தான் அவரோட பெருமையா நினைச்சுக்கிறாரு. மதுரை ஒத்த கடையில கடா முட்டு சண்டையில தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரவர் தான் நம்ம ஹீரோ ராமர். சேர் ஆட்டோ ஓட்டினாலும் கடா சண்டையில ஜெயிக்கிறது தான் இவரோட கௌரவம் நினைச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு கடா சண்டையில மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த சண்டையில வில்லனோட கடாவை ஹீரோ கடா ஜெயிச்சிடுது. அப்புறம் என்ன, வில்லனோட கௌரவ பிரச்சனை இவங்க 2 பேத்துக்கு இடையில தனிப்பட்ட பகையா மாறுது. இந்த பகையினால இவங்களுக்குள்ள அடுத்தடுத்து என்ன நடக்குது, முடிவுல இந்த பிரச்சனை எப்படி முடிச்சுக்கிறாங்கன்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. கேரளால ரிலீஸ் ஆன மட்டி படம் தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ். அந்த படத்தை டைரக்ட் பண்ண டாக்டர் பிரபாகர் அந்த படத்துல நடிச்ச யுவன் கிருஷ்ணா, ரிதன் கிருஷ்ணாவை வச்சு மதுரை கலாச்சாரம் கடா சண்டை பேக்ரவுண்ட்ல ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்திருக்காரு. ஸ்கிரீன் பிளே படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் தான் போகுது. ஹீரோ அப்புறம் வில்லன் காஸ்டிங்ல தான் நம்மளால அடாப்ட் ஆக முடியல. ஏன்னா இவங்க 2 பேரோட ஃபேஸும் மதுரை மண்ணுக்கு செட்டே ஆகல. ஆனாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால கதையை நகர்த்தி கொண்டு போயிடுறாங்க. சொல்ல போனா ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற ஸ்டோரி தான். ஆனா டாக்டர் பிரபாகரோட ஸ்கிரீன் ட்ரீட்மெண்ட்னால கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க.